Welcome to the fifth episode of Basics of Stock Market. Already stock market na enna share na enna company எப்படி வந்து stock marketல வராங்க IPO ல வராங்க IPO னா என்ன அதுல fresh issue னா என்ன offer for sale னா என்ன ரெண்டுமே சேர்ந்து வருதுன்னா என்ன எல்லாமே பார்த்துட்டோம். யார் வாங்குவாங்க விற்பாங்க அதுல எப்படி பண்ணுவாங்க எதுனா ஏன் வந்து ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி ஐபிஓல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அவங்க வந்து இனிஷியலா பப்ளிக்கு எந்த பிரைஸ்ல கொடுக்க வராங்க ஆஃபர் பிரைஸ்ல வருவாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். அது 50 ருபீஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு 70 ஆகுறப்போ வித்து 20 ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இதுல லாஸ்ல போச்சு அப்படின்னா நமக்கு அது லாஸ். 50 ருபீஸ்க்கு வாங்கினது 30 ருபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது லாஸ். ஸோ வந்து எல்லா கம்பெனிலையும் நினைச்ச மாதிரி நம்ம போய் அப்ளை பண்ணி எல்லா கம்பெனில இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஐபிஓல வர எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும். அதை வந்து நம்ம லாங் டேர்முக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து அப்ளை பண்றது லிஸ்டிங் டே அன்னைக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் போதும்னு நினைச்சு கூட அப்ளை பண்ணலாம். நான் அந்த கம்பெனியை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இதை நம்ம லாங் டேர்முக்கு வச்சிருந்து ஏறும் நம்ம வாங்கின ப்ரைஸை விட அப்படின்னு நம்பிக்கை இருந்தா வச்சிருந்து நம்ம அந்த கம்பெனியோட அனாலிசிஸ் எல்லாம் பார்த்து நம்ம வச்சுக்கலாம். இல்ல இந்த கம்பெனி லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட்ல வரும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்னன்னு பார்த்தோம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா நம்ம எவ்வளவு ஐபிஓல வாங்கியிருக்கோமோ அதை விட அதிகமா எவ்வளவு வருதுன்றத கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல 20 ருபீஸ் ஜிஎம்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறத விட 20 ருபீஸ் ஏறும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஆனா அதுவே கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அதை வச்சு ஓரளவு சொல்ல முடியும் கண்டிப்பா. ஆனா அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனிய ஐபிஓக்கு வந்துருச்சு, இந்த கம்பெனி நான் அப்ளை பண்ணவா வேண்டாமா அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எதுல போய் பார்க்கணும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல வரவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐபிஓனா என்னன்னு தெரியல, நான் ஐபிஓ பத்தி எதுல போய் பார்க்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. இது வந்து சிட்டோகர் அப்படின்னு ஒரு வெப்சைட். ப்ரௌசர்ல போய் சிட்டோகர்னு ஐபிஓன்னு போட்டிங்கனாலே இது வரும். இதெல்லாம் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த வெப்சைட்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் இந்த வெப்சைட்டை உங்களுக்கு சொல்றேன். இதுல போய் சிட்டோகர் ஐபிஓன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நிறைய இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும். கீழே பாத்தீங்கன்னா மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ அப்படின்னு 2 இருக்கு பாத்தீங்களா. மெயின் போர்டு அப்படின்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோடது. கம்பெனிஸ் வந்து மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கம்பெனிஸ். அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அது மெயின் போர்டு ஐபிஓ. எஸ்எம்இ அப்படின்னா சும்மா சின்ன சின்ன கம்பெனிஸா இருக்கும்ல, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதெல்லாம் வந்து எஸ்எம்இ லிஸ்ட்ல வரும். இது வந்து எப்ப ஓபன் ஆகுது இந்த ஐபிஓ எப்ப க்ளோஸ் ஆகுது அப்படின்ற டேட்ஸ் எல்லாம் இங்க போட்டிருக்காங்கல்ல. இது வந்து எந்தெந்த கம்பெனி ஐபிஓஸ்க்கு இன்னும் வரப்போகுது, செபி கிட்ட டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க, எந்த கம்பெனி வரப்போகுது அப்படின்றதுக்கான ஸ்டேட்டஸ் அண்ட் டேட் எல்லாமே வந்து இதுல இருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இது ரைட்ஸ் இஷ்யூ என்சிடி இஷ்யூன்னு போட்டிருக்காங்கல்ல. ரைட்ஸ் இஷ்யூனா வந்து இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆஃபர் மாதிரி தான். ஆனா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. என்சிடி இஷ்யூ இதெல்லாம் தனித்தனி டாபிக். இது வந்து நம்ம இதை பத்தி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு இது இருக்கு. அதுல போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோவா வந்து நான் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, ரைட் இஷ்யூ என்ன, என்சிடி இஷ்யூ என்ன எல்லாத்தையும். என்சிடினா பாண்ட், வேற எதுவுமே இல்லை. பாண்டுமே இதுல வந்து நீங்க இது பண்ணலாம். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ்ல வந்து எப்படியும் ஐபிஓல ஒரு கம்பெனி அனலைஸ் பண்றதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆஃபர் ஃபார்னா ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்க வருவாங்க கம்மியான விலைக்கு, அந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். அவ்வளவுதான், இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன, இப்ப வந்து இதுல இருந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து ஒஸ்வால் பம்ப்னு ஒரு கம்பெனி இப்போ ப்ரெசென்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஐபிஓ 13th ஓப்பன் ஆகி 17th க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ போய் நீங்க அப்ளை பண்ணணும்னாலும் இந்த கம்பெனில போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன். பண்ணேன்னா ஒஸ்வால் பம்ப்ஸ் லிமிடெட் ஐபிஓ டீடைல்னு வந்துச்சு.
இந்த கம்பெனி வந்து புக் பில்டிங் டோட்டலா வந்து 1387 crores வந்து மொத்த அமௌண்ட் இந்த கம்பெனி ஐபிஓட டோட்டல் அமௌண்ட். புக் பில்டிங் இஷ்யூனா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புக் பில்டிங்னா ஒரு பிரைஸ் பேண்ட் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 584ல இருந்து 614 வரைக்கும் பெர் ஷேரோட பிரைஸ் ஃபிக்ஸடா இதுதான். இப்ப 584 தான், 614 தான்னு சொல்லல. இதுக்குள்ள எந்த பிரைஸ்ல வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்றப்ப கொடுக்கலாம். இல்ல இதுல எது பிரைஸ் கொடுத்தாலும் எனக்கு ஓகே, 604 கொடுத்தா கூட ஓகே அப்படின்னா கட் ஆஃப் பிரைஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரைஸ்ல வேணாலும் அலோகேட் ஆகி வரும். மோஸ்ட்லி இதுல வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா யார் கட் ஆஃப் பிரைஸ்ல கொடுக்குறவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதான் கொடுத்துருக்காங்க, டு bid at the cut off price to avoid the over subscription scenario. இப்ப வந்து இந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 584 இப்போ ஒரு லாட் இதுல ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு ஷேர் 2 ஷேர்னு அப்ளை பண்ண முடியாது. ஒரு லாட் 2 லாட் அப்படிதான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரு லாட்டோட சைஸ் வந்து 24 அப்படின்னா 24 ஷேர்ஸ் இருக்கும். அப்ப இதுதான் உங்களோட மினிமம் பிரைஸ். 24ஐயும் 584ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் இதான் 14016. இதுதான் உங்களோட மினிமம் அமௌண்ட். இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 14,016 rupees ஆவது மினிமம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேல அப்ளை பண்றது உங்களோட விருப்பம். 614ன்றது ஒரு லாட்டோட மேக்சிமம் இது. அப்ப 14,736 ஒரு லாட்ல நீங்க கட் ஆஃப் பிரைஸ் கொடுத்து அப்ளை பண்ணணும்னா இந்த அமௌண்ட் இருக்கணும். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு நாள் போட்டு உங்களுக்கு லிமிட் இருக்கும். இப்ப வந்து இதுக்கு மேல நான் எவ்வளவு நாள் அப்ளை பண்ணலாமா, எத்தனை ஷேர் வேணாலும் வாங்கலாமான்னா கிடையாது. ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆள் இவ்வளவுதான் வாங்கணும். இன்ஸ்டிடியூஷனல் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கவங்க அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். கீழே பாத்தீங்கன்னா ஐபிஓ டேட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூன்றது 1 per share. இது வந்து மாறவே மாறாது. நீங்க மார்க்கெட் பிரைஸ் மாறினாலும் இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து மாறாது. இது எதை வச்சு இருக்கும் அப்படின்னா உங்க கம்பெனியோட ஷேர்ஸ் அதோட டோட்டல் வேல்யூ வச்சு அந்த கம்பெனி டிசைட் பண்றது ₹1 per ஷேர்னு சொல்லி. இது வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து மாறும். அதெல்லாம் ஸ்டாக் ஸ்பிளிட் அதெல்லாம் தனி டாபிக்ஸ், அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்ப வந்து இஷ்யூ பிரைஸ் பேண்ட் தெரியும், லாட் சைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டோட்டல் இஷ்யூ வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த 1387.34 இந்த டோட்டலா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ ஷேர்ஸ் வந்து டோட்டல் ஷேர்ஸ் ஐபிஓ. அடுத்து வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து இவ்வளோ. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டுமே இவ்வளோ. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்பாங்க, அது வந்து இவ்வளோ. இது எந்த எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருக்குன்னா பிஎஸ்சி என்எஸ்சியில. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூனா முன்னாடி லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஐபிஓக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு பிரைவேட்டா சில ஷேர்ஸ் இருக்கும்ல, அது. போஸ்ட் இஷ்யூனா இப்போ வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா வந்து எவ்வளோன்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐபிஓ இதெல்லாம் நமக்கு பெருசா தேவை கிடையாது. அடுத்து வந்து QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், HNI ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், இது ஒவ்வொருத்தருக்கும். இப்போ ரீட்டைல் நம்மலாம் நார்மல் பீப்புள் அப்ளை பண்றாங்கன்னா அவங்கலாம் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். அவங்கெல்லாம் வந்து ரீட்டைல் ஷேர்ஸ் உங்களுக்கு மட்டும் 79,08,290 இது வந்து ஷேர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் அலாட்டீஸ் வந்து 3,29,000. ஓகே, இதுதான் நம்மளுக்கான அலோகேட் பண்ண ஷேரோட நம்பர்ஸ். இவ்வளோ ஷேர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து பிட் டேட், ஷேர்ஸ் ஆஃபர்ட், ஆங்கர் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இப்ப நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பப்ளிக்கு ஐபிஓன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டேட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, June 13 கொடுத்துருக்காங்களா. அப்ப அவங்களுக்கு முன்னாடியே June 12 வந்து கொடுத்து இவ்வளவு ஷேர்ஸ் உங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுதான் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒஸ்வால் பம்போட எப்போ 2003ல வந்திருக்கு, என்னென்ன ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வரும். ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும். டோட்டலா எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியோட அசெட் என்ன, ரெவென்யூ வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
2024ல 1067, 761, 387, 361 இப்படி இயர் ஆன் இயர் இது வந்து குவார்ட்டர், அடுத்து இயர் ஆன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. 22ல 361 இருந்திருக்கு, 387 இருக்கு, அப்புறம் 761 வந்திருக்கு. இது எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டெப்ட், கடன் எவ்வளவு இருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாம் போக கையில எவ்வளவு ப்ராஃபிட் வருது, பிரைஸ் டு புக் வேல்யூ, இது ஒவ்வொன்றும் என்னன்றத நம்ம பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, இது எல்லாமே இது ஒவ்வொன்றும் என்னன்றத நம்ம அடுத்த டாபிக்ஸ் வரப்போ அதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் வந்து அந்த கம்பெனியோட இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஷேர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஓபன் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ஷேர்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 1.1க்கு மேல இருந்தா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், 1க்கு கீழே இருந்தா அண்டர் சப்ஸ்கிரைப்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா 100%, 10,000 ஷேர் ஆஃபர் பண்ணிருக்காங்க, 10,000மே பிட் ஆயிடுச்சு, கேட்டுட்டாங்க, ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப 10,000க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி 1 பாயிண்ட் அப்படி கூடும். இது வந்து 0.26 இருக்கா, அப்ப குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இது வந்து 0.26 இருக்கிறதுனால இதை விட ஷேர்ஸ் ஆஃபர்ட் விட ஷேர் பிட் வந்து கம்மியா இருக்கு பாருங்க. அப்ளை அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் விட பிட் வேல்யூ வந்து கம்மி. அதே மாதிரிதான் என்ஐக்கு வந்து 4 இருக்கு, அப்போ இதை விட இவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க. இப்ப நம்மனா யாருன்னா ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஆஃபர் பண்ணிருக்க ஷேர்ஸ் வந்து இவ்வளோ, பட் அப்ளை பண்ணிருக்காங்க இது வரைக்கும், இன்னும் அந்த க்ளோசிங் டேட் இருக்கு முடியல, ஆனா இப்போ வரைக்குமே இவ்வளோ பேர் வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் பண்ணிருக்காங்கன்னா 1.12 டைம்ஸ் வந்து அதிகமா வந்து இதாயிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதுல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன் இவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்கன்னா மேபி இந்த நல்ல கம்பெனி, இந்த ஷேரோட வேல்யூ லிஸ்டிங் பிரைஸ் அன்னைக்கு அதிகமா வரலாம், இல்ல லாங் டேர்ம் ஹோல்ட். மோஸ்ட்லி வந்து நீங்க ஐபிஓ அப்ளை பண்றப்ப வந்து ஒரு கம்பெனியோட லிஸ்டிங் டேல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நம்ம அப்ளை பண்ணதை விட கூட இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேயே வந்து ப்ராஃபிட் எடுத்து வெளியே இருந்துக்கலாம் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து கொஞ்ச நாளுக்கு ஆக தான் வந்து அந்த கம்பெனியோட இது எல்லாமே இன்னும் நல்லா தெரிய வரும். இந்த ஒஸ்வால்ன்றது ஒரு மெயின் போர்ட் கம்பெனின்றதுனால அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. நீ அதில் போய் செக் பண்ணி ப்ராஃபிட் நல்லா இருக்கு, நல்ல க்ரோத்ல இருக்கு இந்த கம்பெனினா நீங்க லாங் டேர்ம் கூட வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்ப நாம ஐபிஓ டீடைல் பார்த்துட்டோம். அடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்ஹெச்பி, டிஆர்ஹெச்பி இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா அந்த கம்பெனியோட ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், அது அவங்க சப்மிட் பண்ணது, அது எல்லாமே நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நம்ம தனியா வந்து ஒரு கம்பெனியோட பார்க்கணும் அப்படின்னா அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அது வந்து நீங்க பார்க்கணும்னா தனி வீடியோல நான் போடுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ, அந்த கம்பெனியை பத்தி வந்து எவ்வளவு பேர் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க இல்ல வேணான்னு சொல்றாங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல பார்க்க முடியும். அப்ளை பண்ணலான்னு சொல்றாங்க, மே அப்ளை, நியூட்ரல், அவாய்ட் பண்ணலான்ட்டு யாரும் சொல்ல, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய புரோக்கர்ஸ், அனலிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்ளை பண்ணலாமா வேணாமான்ட்டு. இதுல மோஸ்ட்லி வந்து அப்ளைன்னு இருக்கு, இல்ல மே அப்ளை அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா எவ்வளவு பேர், அதான் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் சொன்னேன்ல, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஆஃபர்ஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வாங்கிருக்காங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து கால்குலேட்டர், இது வந்து நமக்கு தேவை கிடையாது. இது மோஸ்ட்லி ஃபண்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட்டர்னா சில பேர் ஐபிஓ அப்ளை பண்றதுக்காகவே வந்து ஃபண்டு வந்து வாங்குவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குவாங்கல்ல, அந்த வாங்குறவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும், எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க அந்த கால்குலேட்டர் இது நம்ம இது பண்ண தேவையில்லை. இது வந்து நார்மலா நீங்க ஒரு லாட் சைஸ் எவ்வளவு வாங்குறீங்களோ எவ்வளவு அமௌண்ட் போட்டா எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்றதுக்கானது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கோட ஜிஎம்பியும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப வந்து அப்ளை ஓபன் ஆன டேட்ல இருந்து இது ஆல்ரெடி கிரே மார்க்கெட் பிரீமியம்னா என்னன்னு பார்த்தோம்ல, அது வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க இதை வச்சுமே வந்து கெஸ் பண்ணலாம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ட்ரேட் ஆகும்ட்டு. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட், இப்போ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இதுல வரும். இப்போதைக்கு அது என்ன டிசேபிளா இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம் இது எனேபிள் ஆகும், இதுல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி வெப்சைட்ல இங்க பாத்தீங்களா அப்ளிகேஷன் நம்பர், பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி என்எஸ்சி வெப்சைட்ல போய் இதை பாத்தீங்களா ஒஸ்வால் பம்ப்னு வரும். பட் இப்போ உங்களுக்கு வந்து இதாகாது, உங்க பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுல போய் உங்க அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து
இது அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பேஜ்ல வந்து இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு எதுவுமே அவைலபிளா இல்ல. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு கம்பெனியை பத்தின ஐபிஓக்கான டீடைல்ஸ். இந்த ஆர்ஹெச்பி டிஆர்ஹெச்பி வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல். நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ஜிஎம்பி வச்சோ இல்ல இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதை வச்சும் உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சு, புரோக்கர்ஸ் அனலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணதை வச்சு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்ல நல்ல கம்பெனியா அப்படின்னு தோணுச்சுன்னா லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாம். ஒரு கம்பெனி நான் ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இல்ல வரப்போது, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த டெப்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, பி வேல்யூ ரேஷியோ எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வரப்போ ஒரு கம்பெனி குட் கம்பெனி என்னன்றதுக்கான டேர்ம்ஸ், அதோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட், குவார்டர்லி ப்ராஃபிட், அது எல்லாத்தையும் வந்து நான் எப்படி அனலைஸ் பண்றதுன்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.